முருகனும் நம்பிக்கையுள்ள சிறுவனும். ஒரு சின்ன கிராமத்துல ராகுல்னு ஒரு சிறுவன் இருந்தான். அவன் தினமும் ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ஓம் சரவணபவ. ராகுல் ரொம்ப ஏழை குடும்பத்துல பிறந்தாலும் மனசு ரொம்ப நல்லது. யாராவது உதவி கேட்டா உடனே செய்யும் பழக்கம். ஒரு நாள் பள்ளிக்கு போகும்போது ராகுலின் புத்தகத்தை வினோத் என்பவன் தூக்கி தண்ணீரில் எறிந்து விட்டான். சேட். அன்றைக்கு தேர்வு இருந்தது. இனி என்ன பண்ண போற அப்படின்னு அவன் அழுதுகிட்டே ரோட்டோரத்துல இருந்த முருகன் கோவிலுக்கு போனான். கோவிலுக்குள்ள நின்னு கண்களை மூடிட்டு சொன்னா, முருகா, நான் நல்ல பையனா இருக்க முயற்சி பண்றேன், என்ன கைவிடாதே. அந்த நேரம் அங்க வந்த ஒரு தாத்தா ராகுல பார்த்து கேட்டார், ஏன் கண்ணா இப்படி அழுற? ராகுல் நடந்ததெல்லாம் சொன்னான். தாத்தா சிரிச்சுக்கிட்டே அவனுக்கு ஒரு சுத்தமான புத்தகத்தை கொடுத்தார். இதுல எழுதி தேர்வு எழுதிக்கோன்னு சொன்னார். ராகுல் சந்தோஷமா தேர்வு எழுதினான். அன்றைக்கு அவன் நல்ல மதிப்பெண் எடுத்தான். மாலை வீட்டுக்கு போய் அம்மாவிடம் எல்லாம் சொன்னான். அடுத்த நாள் அந்த தாத்தாவை காண கோவிலுக்கு போனான். ஆனா அந்த தாத்தா அங்க இல்ல. ஓ, அங்க இருந்தது முருகன் சிலை மட்டும்தான். ஷைனிங். அப்போதான் ராகுலுக்கு புரிஞ்சுது, அந்த தாத்தா வேற யாரும் இல்ல, முருகனே. ஆ, அன்று முதல் ராகுல் இன்னும் அதிகமா நல்லவனாக நம்பிக்கையோட வாழ்ந்தான். ரெயின்போ. இந்த கதையின் கருத்து: நம்பிக்கை வைற்றால் கடவுள் உதவுவார். நல்ல மனசுக்கு எப்போதும் நல்லதே நடக்கும். பிங்க் ஹார்ட். ஆக்கும். மறக்காமல் கதை பிடித்திருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். நன்றி மக்களே.